ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து இந்த அப்பர் கேன்ஜெட்டிக் வேலி அண்ட் இண்டோ கேன்ஜெட்டிக் பிளெயின். Iron is first found in 800 BC and its culture is associated with painted grey vasa, black polished vara, black and red vara, இல்லை ஆக்கர் கலர் வேரான்னு பார்க்க போகிறோம். இந்த கொஷின் வந்து டிஓ எக்ஸாம் 2018 வந்து டிகிரி ஸ்டாண்டர்டில் வந்து கேட்ட கொஷின் இது. அதாவது டிகிரி ஸ்டாண்டர்ட்னா வந்து கொஞ்சம் கன்ஃபியூஷன் வந்து கண்டிப்பாக வச்சுருவாங்க. கொஞ்சம் டஃப்பாக இருக்கும், ஸ்டாண்டர்டாக இருக்கும் கொஷின். ஓகேங்களா? ரீஜன், டைமு, இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கொஷினில் 3 விதம் பிரிக்கலாம். ரீஜன், அப்பர் வேலி, இண்டோ கேன்ஜெட்டிக் பிளெயின். ஓகேங்களா? டைம் 800 BC. ஆர்கியாலஜிக்கல் கல்ச்சர்ஸ், அயர்ன் இஸ் ஃபர்ஸ்ட் ஃபவுண்ட் இன் கேட்டிருக்காங்க. அண்ட் இஸ் கல்ச்சர் இஸ் ஆர்கியாலஜிக்கல் கல்ச்சர் இஸ் அசோசியேட்டட் வித்ன்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? இது வந்து லேட்டர் வேதிக் பீரியடை பேஸ் பண்ணி வந்திருக்கும். இப்போ ஆப்ஷன்ஸ் ஆன்சர் வந்து பெயிண்டட் கிரேவேர் தான். பெயிண்டட் கிரேவேர் வந்து பார்த்தீங்கன்னா அப்பர் கேன்ஜெட்டிக் அண்ட் கங்கா யமுனா தாப்ல வந்து இருக்கும். அட்ஜாயினிங் நார்த் வெஸ்டர்ன் ஏரியாவை வந்து சேர்த்து கவர் பண்ணியிருக்கும். ஆர்கியாலஜிக்கல் கல்ச்சர்ஸ் வந்து இதில் வந்து அவுட்புட்டாக வந்து அந்த இடத்துல வந்து நமக்கு கிடச்சிருக்கும். அயர்ன் ஆப்ஜெக்ட்ஸாக வந்து பெயிண்டட் கிரேவேர் லெவல் வந்து ஃபவுண்ட் பண்ணியிருப்பாங்க. அடுத்தது வந்து நதன் பிளாக் பாலிஷ்டு வேர் வந்து லேட்டர் ஃபேஸில் வந்து கிடச்சிருக்கும். அயர்ன் ஏஜ் வந்து ப்ளஸ் கங்கா வேலி ப்ளஸ் ஃபேமஸ் பாட்ரியும் வந்து சேர்ந்து வந்து கிடச்சிருக்கும். பிஜிடபிள்யூனா வந்து பாலிஷ்டு, ஓகேங்களா, கிரேவேர். லேட்டர் பீரியடில் என்பி அதான் நதன் பிளாக் பாலிஷ்டு வேர். ஓகேங்களா? நான் ஷார்ட் ஃபார்மில் எழுதியிருக்கேன், கன்ஃபியூஷன் ஆகிடாதீங்க. இது வந்து பார்த்திங்கன்னா என்பிபிடபிள்யூ வந்து லேட்டர் ஃபேஸில் வந்து நம்மளுக்கு வந்து கிடச்சிருக்கும். பிளாக் அண்ட் ரெட் வேர்னா அயர்ன் ப்ளஸ் கங்கா ரீஜனில் வந்து நம்மளுக்கு கிடச்சிருக்கும். பிளாக் அண்ட் ரெட் வேர் வந்து நம்மளுக்கு அவைலபிளாக இருந்திருக்கும் அந்த இடத்துல. இது ஸ்பெசிஃபை அப்பர் கேன்ஜெட்டிக் வேலையில் வந்து நம்ம குறிப்பிட்டு நம்மளுக்கு வந்து கிடச்சிருக்கும். இம்பார்ட்டன்ட் எல்ஸ்வேர் டிஃப்ரெண்ட் ரீஜனல் அசோசியேஷனை வந்து அங்கே நம்மளுக்கு கிடச்சிருக்கும். ஆக்கர் கலர் பாட்ரி வந்து இயர்லியர் கான்டெக்ஸ்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து கிடச்சிருக்கும். ஓகேங்க, இயர்லியராகவே நம்மளுக்கு வந்து கிடச்சிருக்கும். இப்போ நம்ம இந்த கொஷின் ஆன்சர் பண்ணணும்னா நம்மளுக்கு மெயினாக என்ன தெரிஞ்சிருக்கணும்னா லொக்கேஷன், டேட்ஸு, மெட்டீரியல்ஸு, அந்த எந்த இடத்துல எதை ஃபவுண்ட் பண்ணாங்க, அதில் என்ன டெக்னாலஜி வந்து யூஸ் பண்ணியிருந்தாங்க, அங்கே என்ன கல்ச்சர் வந்து யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னு இது எல்லாமே தெரிஞ்சால் தான் நம்மளால் இந்த கொஷினை வந்து ஆன்சர் பண்ண முடியும். ஓகேங்களா? கொஞ்சம் பார்த்துக்கோங்க, நம்ம தான் கொஞ்சம் படிக்கணும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம்.